ஹே காய்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன லஞ்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முட்டை குருமா தான் வைக்க போகிறோம். ஸோ கடாயை வச்சுக்கோங்க, ஆயில் போட்டுக்கோங்க, பட்டை லவங்கம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. தாளிப்பு போட்டுக்கிட்டு அதுக்கூடைய பச்சை மிளகா வெங்காயம் நல்லா வதங்க விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதங்க விடுங்க. அது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழத்தையும் சேர்த்து அதோட வதக்குங்க. செம்மையாக நல்ல கொலன்னு வதக்கு. அதனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. அதுக்கப்புறம் மசாலா பொடி, கரம் மசாலா, குழம்பு மிளகாய், மஞ்சத்தூள் போட்டு இந்த அளவுக்கு கிரேவி மாதிரி ஆக்குங்க. கிரேவியான தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் முட்டையை உடைச்சி அதில் போடுங்க. செம்ம சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கொதி வர இடத்துல போட்டுக்கோங்க. இது பாருங்கள் எப்படி வெந்து அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கூட வந்து தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் முந்திரி அரைச்சி தேங்காய் விழுதுகளை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் கஸ்தூரி மேத்தியும் நான் அதில் தூவி விட்டுருக்கேன். நீங்கள் அழகாத்துக்கு அது மாதிரி தூவி விட்டுங்க. செம்மையாக வாசனையாக இருக்கும். ஸோ இதை இன்றைக்கி அவங்களுக்கு லஞ்ச் நான் கொடுத்துருந்தேன் குழந்தைங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.